ஐயோ இருக்கு மேடம். 4வது டாக்குமெண்ட் பாருங்க இருக்கு. செக் பண்ணுங்க மேடம். இந்தா. தேங்க்ஸ் அத்தை. ஏன் மயில நீயும் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தல? ஆமா போயிட்டு இருந்தேன். ஆமா என்ன வேலை? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி வீட்லயும் சாம்பார் வைக்க முடியும்னா அது உங்களால தான் முடியும் அத்தை. ஏண்டி நான் இன்னும் சாம்பார் வைக்கலையே. வைக்கலையே, இனிமே வைப்பீங்கல்ல, நான் அத சொன்னேன். அம்பட்ட மனமா இருக்கும். ஆமா நீங்க ஏதோ கேட்டீங்களே. என்ன வேலை பார்த்தேன்னு கேட்டேன். டீச்சர். ஏய் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு வேலைக்கு போனியே அது சொல்லு. ஆமாத்த, அது ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப ஏன் நின்னுட்ட? அது மேனேஜர் சரியில்லை, சரியான டார்ச்சரா, அதனால அவங்க தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் மயில நீ வேலைக்கு போயிருக்கணும் மயில. இவங்க வேற. வேலைக்கு போனாலே கெத்து தான். கையில 4 காசு இருக்கும், போதும் போதுங்கிற அளவுக்கு மரியாதை வர கிடைக்கும். குறிப்பா வீட்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கையை நீட்டினாலே கையில காஃபி முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ மீனாவையே எடுத்துக்கோயேன். காலையில எந்திரிச்சதும் குடுகுடுன்னு ஆபீஸ்க்கு போயிருவாங்க. சாயங்காலம் வந்ததும் காலை நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேசாம நீயும் வேலைக்கு போயிருக்கலாம். ஆபீஸ் போயும் சும்மாவே இருக்கலாம், வீட்டுக்கு வந்ததும் சும்மாவே இருக்கலாம். ஆபீஸ் போறவங்களா சும்மா இருக்காங்கன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? நான் தான் பாக்குறேனே மீனா. காலையில போட்டுட்டு போற பவுடர் கூட கலையாம சாயங்காலம் அப்படியே வீட்டுக்கு வர. ஓ, அதை வச்சுதான் நான் சும்மா இருக்கேன்னு சொல்றீங்களா? போட்டுட்டு போறேன்ல பவுடரு, அது மத்தியானத்துக்குள்ள கலைஞ்சிரும். சாயங்காலம் வேலை முடியும் போது மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு கோட்டிங் அடிச்சுட்டு தான் கிளம்புவேன். அதனால உங்களுக்கு அப்படி தோணிருக்கலாம். நீ என்னதான் சொல்ல? வீட்டு வேலை அளவுக்கு ஆபீஸ் வேலை ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல? எல்லா வேலையும் கஷ்டம்தாம்மா. இல்ல அத்தாச்சி, ஆபீஸ் வேலை ஈஸி. 2 பஸ் மாறி இங்க இருந்து ஆபீஸ்க்கு போய் மேனேஜர் முதல் கொண்டு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கி காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் முதுகு உடைய வேலை பாக்குறேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பேசுறவங்கெல்லாம் நல்லா தான் பேசுவிய. அப்புறம் ஒண்ணு சொன்னீங்களே, ஆபீஸ் போனா வீட்டு வேலை செய்ய வேணான்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில ஏன் துணி அவங்க துணியும் தோச்சு போட்டுட்டு தான் நான் வேலைக்கே கிளம்புவேன். இன்னைக்கு நான் சமையல் வேலை பார்க்கல, அதுக்காக நான் சமையல் கட்டுக்குள்ளேயே வரதே இல்லைன்னா கிடையாது. தினமும் வரதான் செய்யறேன், வேலை பார்க்க தான் செய்யறேன். ஏன் அத்தை சொல்லுங்க, அப்படிதானே? ஆமாண்டி, இவ ஏதோ பேசுறான்னு நீயும் ஏதோ பதிலுக்கு பேசுறியே. போ, ஆபீஸ் கிளம்புற வழிய பாரு. நாம என்ன செய்யறோம்னு அடுத்தவங்களுக்கு சொல்லணும் தானே? இத பாரு, உனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஏற்கனவே போன் மேல போன் வந்துட்டு இருக்கு. அந்த வேலையை போய் பாரு போ. சில பேருக்கு வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. அத்தாச்சி, நான் என்ன இப்ப தப்பா பேசிட்டேன்? ஷுப்பா, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ வேலையை கொஞ்சம் பாத்துக்கோமா. ஆசை இருந்தா இவங்களும் வேலைக்கு போக வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு? அது இல்ல எதுவும் சொல்ல வேண்டாம். அப்புறம் நம்மளையும் வேலைக்கு போக சொல்லிடுவாங்க. பேசாம இருக்கிற வேலையை பார்ப்போம்.
பார்த்து வாங்க மச்சான். அப்பா அப்படி பொறுமையாக காலை வைங்கப்பா. பார்த்து எடுங்க. பார்த்துப்பா. மாமா நல்லா பிடிச்சிக்கோங்க. மெதுவாடா. ம். டேய் காசை கொடுத்துட்டு வாடா. அண்ணே இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அப்பா வாங்க. ரொம்ப வலிக்குதுடா. பார்த்துப்பா படி இருக்கு. பார்த்து வாங்க மச்சான். ஆ மெதுவாடா. அப்படியே மெதுவாக வாங்க. பார்த்து. ஐயோ மாமா என்னது கால்ல கட்ட போட்டிருக்கீங்க? என்ன ஆச்சு? பதறாத பதறாத பதறாத. இரு இரு. எதுக்கு இப்போ கத்துற? அமைதியா இரு. பார்த்துப்பா. ஐயோ சித்தப்பா என்னாச்சு சித்தப்பா? என்னாச்சு மாமா கால்ல கட்டல போட்டிருக்காங்க? என்னாச்சு மாமா? கத்தாத. என்ன கத்தாதங்கறீங்க? எவ்வளவு பெரிய கட்ட போட்டிருக்காங்க? ஐயோ இப்போட பாத்து அத்தை மீனா செந்தில் தம்பி கதர் தம்பி ஏய், ராஜி அரசி எல்லாரும் வாங்க. என்னம்மா நீ? டேய் அந்த பிள்ளை கொஞ்சம் பேசாம இருக்கு சொல்றா. கொஞ்சம் கத்தாம அமைதியா இரு. ஐயோ பெரிய கட்ட போட்டு என்னங்க? என்னதுங்க இது? ஐயோ என்னங்க ஆச்சு? என்ன போச்சு? எங்க என்னாச்சுங்க? அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு? அப்பா என்னப்பா ஆச்சு? அம்மா என்னன்னு சொல்லுங்க மாமா. என்னாச்சுமா? மா அப்பா கீழே விழுந்துட்டாருமா. கீழே விழுந்துட்டாரா? எங்கடா? எப்போ? அது நம்ம கடை பின்னாடி தான்க்கா. படிக்கட்டை கழுவி விட்டுருந்தாங்க. மச்சான் தெரியாமல் அதில் போய் காலை வச்சு வலிக்கு கீழே விழுந்துட்டாருக்கா. இவர் போற நேரத்துக்கு யாரு அப்படி கழுவி விட்டது? ஷோ ஏய் படிக்கட்ட அவங்க கழுவி விட்டுக்கிறப்ப நான் போயிட்டேன்டி. விடு. ஐயோ என்னங்க நீங்க பார்த்து போக கூடாதா? பார்த்தேன் போனேன். என்ன செய்யறது? நேர காலம். ஐயோ பாருங்க எவ்வளவு பெரிய அடிங்க. ரொம்ப வலிக்குதாப்பா? பேசாதப்பா வலிக்குது. பெருசா ஒன்றும் இல்லை. அக்கா ஆஸ்பத்திரிக்கு வரவே மாட்டேன்னு அடம் முடிச்சுட்டு தான் இருந்தார். நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனோம். ஏமாமா டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாத்தீங்களா? பார்த்தாச்சு கதிரு. அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க உங்களுக்கு மட்டும் ஏங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு? வேற என்ன நடந்துச்சு அப்படி? ஏங்க 2 மாசத்துக்கு முன்னாடி காய்ச்சல் தலைவலி கூட வந்துச்சுல உங்களுக்கு? ஏய் ஏன் அத்தை, காய்ச்சல் தலைவலிலாம் எல்லாருக்கும் வரது தானே? இல்ல இல்ல அவருக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய் உடனே நேர காலம் சரியில்லை ஜோசியரை பார்க்குறோம்ட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு தெரியாது. ஏங்க நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நம்பிக்கையும் இல்லை உங்களுக்கு. ஓ துணத்தோண்டு பேசாம கொஞ்சம் அமைதியா இருக்கியா? டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஆ கொடுத்துருக்காங்கம்மா கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 நாள் கழிச்சு வர சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. ம் சரி. அண்ணே அடுத்த 1 மாசம் வரைக்கும் நீங்க கடை பக்கமே போகாதீங்க அண்ணே. அப்பா என்னால் ஒரு நாள் கூட கடை போகாமல் இருக்க முடியாதுப்பா. இந்த லட்சணத்தில் எங்கிட்டு 1 மாதம் கடை போகாமல் இருக்கிறது? என்னங்க நீங்க 2 மாசத்துக்கு இந்த இடத்த விட்டு நீங்க நவரவே முடியாது, புரியுதா? ஏய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. என்னங்க ஏண்டா டாக்டர் அவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னார் தானே? சொன்னாருமா. ஆ கை கால்லாம் அசைக்கவே கூடாதுன்னு சொன்னாரு. பாத்துக்கோங்க, பேசாம வீட்ல இருங்க. ஐயோ கடவுளே, வயசான காலத்துல ஏன் இந்த மனுஷனை பாடா படுத்துற? ஏய் என்னடி என்னமோ சந்தடி சாக்கில் வயசான ஆளுன்ற? உங்களுக்கு என்ன இன்னும் 16 வயசுங்கிற நினைப்பிலேயே சுத்திட்டு இருக்கீங்களா? ஓ ஏலை ஏன்டா அடி போட்டோன்னு என்னை வீட்டுக்கு கூட்டுக்கு வந்தேன். ஏன் நேராக கடை கூட்டுக்கு போயிருக்க வேண்டியதான்றா? அது ஏங்க இப்பதானே கடையை பத்தி பேச வேணாம்னு சொன்னேன். ஐயோ லட்சம் தாங்க முடியல ஏழை. இனி திரும்ப கடை கூட்டுக்கு போங்கடா.